ஏங்க அவர் சகலகலா வல்லவனுங்க. சும்மா படத்துல தாங்க கமலஹாசன் சகலகலா வல்லவன். ஆமா, நிஜத்துல ஒரு சகலகலா வல்லவன்னா அது புசி ஐயா மட்டும்தான். வேற எவனும் கிடையாது. ஓ ஆமா. நீங்க என்ன நினைச்சிட்டு இப்ப ஜனநாயகன் படத்துல ஒரு முரட்டு உருவமா தெரியுது. ஏங்க, அது யாரு? திருப்பி புசி திருப்பி சொல்றேன், யாரு? அது அவரே கிடையாதுங்க. ஓ. அது ஒரு இந்தி நடிகருங்க. ஒரு விஷயங்க, தலைவர் அவரை ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வைப்பாரா? அவரை ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வைப்பாரா? ரெண்டாவது அவரு புசி ஐயாவும் முதல்ல பிச்சைக்காரன், அதுக்கப்புறம் புலவர், அதுக்கப்புறம் இப்போ சொல்றீங்கல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட். எத்தனை கேரக்டர் சார் இப்ப புசி ஆனந்த் அந்த ஜனநாயகன் படத்துல எத்தனை கேரக்டர் பண்றாரு? புரிஞ்சுக்கிறீங்களா புரியலையா? அவர் புசி ஐயா தலைவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வைப்பாரா? அவர் ஒரு விஷயம், தலைவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாருல, அதுக்கப்புறம் தலைவர் இருக்கிற இடத்துல ஃபில் பண்றதே புசி ஐயா தான் அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோவா. ஓ புரியுதுங்களா? ஒண்ணு இல்ல, இந்த வில்லன இந்த கல்யாணம் மாப்பிள்ள இந்த கேரக்டர்லாம் கிடையாது, டைரக்டா வில்லன் தான். வில்லனா? தலைவர் என்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு, ஹீரோவா வாழ்ந்துட்டு இருக்காருல, அந்த ஹீரோல இருந்து அவர் ஓய்வு பெறாருல அரசியலுக்கு வந்தோனையும், அந்த இடத்த மறுபடியும் ரீஃபில் பண்ண போறது சிவகார்த்திகன் சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. புசி ஆனந்தா? புசி ஆனந்த் ஐயா தான் அந்த இடத்துல விஜயை தவிர வேற யாரையும் நிப்பாட்ட. புசி ஆனந்த் ஐயா தான் புசி. அதாவது